ஹலோ மக்களே, ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நம்ம சேனல் ரமாபிரியா செந்தில்நாதனோட உறுப்பினராக இணைந்து கொண்டே இந்த வீடியோ பாருங்க. எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு இங்க சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு குற்றாலம் போனா நல்லா இருக்கும்னு கூட நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. இதோ உங்களுக்காக குளுகுளுன்னு ஒரு குற்றாலம் காணொளி. குற்றாலம் என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறப்பு நிலை பேரூராட்சியாகும். மழைக்காலத்தில் இங்கு விழும் அருவிகளில் குளிப்பதற்காக சுற்றுலாப் பயணிகள் பல பகுதிகளில் இருந்தும் இங்கு வருகின்றனர். இங்குள்ள திருக்குற்றாலம் குற்றாலநாதர் கோயிலால் இவ்வூர் இப்பெயர் பெற்றது. இவ்விடத்தை மையமாகக் கொண்டு எழுதப்பட்ட திருக்குற்றால குறவஞ்சி தமிழ் சிற்றிலக்கியங்களில் புகழ் பெற்றது. குறு ஆல் என்பது ஒரு வகை ஆலமரம். அத்தகைய மரங்கள் அதிகமாக காணப்படும் வனப்பகுதி என்பதால் குற்றாலம் எனும் பெயர் எனவும் கூறப்படுகிறது. சங்க காலத்தில் இது தேனூர் என்னும் பெயருடன் திகழ்ந்தது. இவ்வூர் சங்கப்பாடல்களில் பெண்ணின் அழகுக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளது. குற்றால அருவிகள் தென் தமிழகத்தில் தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளன. இந்த மலையானது சிற்றாறு, மணிமுத்தாறு, பச்சையாறு மற்றும் தாமிரபரணி ஆகிய ஆறுகளின் பிறப்பிடமாகும். குற்றால அருவிக்கரையில் குற்றாலநாதர், சிவன் சன்னதி உள்ளது. குற்றாலத்தில் மொத்தம் 9 அருவிகள் அமைந்துள்ளன. பேரருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பாலருவி, புலியருவி, பழத்தோட்ட அருவி, செண்பகாதேவி அருவி, பழைய குற்றால அருவி மற்றும் தேனருவி. இந்த அருவிகளிலிருந்து கிளம்பும் சாரல் வெகு தொலைவு வரை தென்படும். குற்றால அருவி நீர் பல்வேறு மூலிகைகளில் கலந்து வரும் தண்ணீர் ஆதலால் இதில் நீராடுவது ஆரோக்கியமானதாக கருதப்படுகிறது. குற்றாலத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள்: குற்றாலம் குற்றாலநாதர் கோயில், சித்திர சபை, தொல்லியல் அருங்காட்சியகம், குற்றாலம் சிறுவர் பூங்கா மற்றும் கலைவாணர் அரங்கம். திருக்குற்றாலநாதர் கோயில் தேவாரப்பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டுத் தலங்களில் ஒன்றாகும். சம்பந்தர் சுந்தரர் பாடல் பெற்ற இத்தலம் இங்கு குற்றாலத்தில் அமைந்துள்ளது. இத்தலம் சிவன் கோயிலாகும். இத்தலத்தில் திருமால் வடிவிலிருந்த மூர்த்தியை அகத்தியர் சிவலிங்கமாக மாற்றினார் என்பது தொன்னம்பிக்கை. இக்கோயில் பிற கோயில்களைப் போல சதுர அல்லது நீண்ட சதுரமாக இல்லாமல் சங்கு வடிவில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். இறைவன் குற்றாலநாதர், திரிகூடநாதர், இறைவி குழல்வாய் மொழியம்மை. சிவத்தலங்களுள் பஞ்ச சபைகளில் இது சித்திர சபை எனப்படும். குற்றாலநாதர் மூலவரின் வடதிசையில் 64 சக்தி பீடங்களில் ஒன்றான தரணி பீடம் எனப்படும் பராசக்தி பீடம் சிறு கோயிலாக உள்ளது. இது சிவன் சிற்பரையின் மந்திர சக்திகள் அடங்கிய ஆலயம். திருமால் சிவனானது திருவிளையாடல் புராணம். கைலையில் மீனாட்சி சுந்தரேசுவரர் திருக்கல்யாண வைபவத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. இறைவன் அகத்தியரை நோக்கி தென்திசைக்கு சென்று வடதிசைக்கு சமனாய் பொதிகையில் வாழக்கடவாய் என ஆணையிட்டார். அப்பொழுது முனிவர் இறைவனின் திருக்கல்யாண வைபவத்தையும் திருநடனத்தையும் காண இயலாதே என வருந்த இறைவன் திரிகூடமலையின் மகிமையை கூறி அங்கு விஷ்ணுவாயிருந்த தம்மை சிவலிங்கமாக்கி மகுடாகமப்படி பூசித்து வழிபட தம் கல்யாண வைபவத்தையும் நடனத்தையும் காணலாம் என் கூறி அனுப்பி வைத்தார். அகத்தியரும் அவ்வாறே தென்திசை சென்று வைணவர் வேடம் பூண்டு கோயிலுள் சென்று விஷ்ணுவை வேத மந்திரத்தால் சிவலிங்கமாக்கி வழிபட்டார். அன்று முதல் இக்கோயில் சிவதலமாக உள்ளது என்பது புராண வரலாறு கூறுகின்றது. வைணவர்கள் விஷ்ணுமூர்த்தியை காணாது திகைத்து அகத்தியரை நிந்தித்தனர். முனிவர் அவர்களிடம் கோயிலின் தென்மேற்கு மூலையில் வைத்து பூசை செய்யுங்கள், அறியும் சிவனும் ஒன்றே, வேறுபாடு காட்டாதீர்கள் என உரைத்தார். அகத்தியர் திருமாலை சிவனாக்க தன் கைகளால் தொட்டதால் சிவலிங்கத்தின் தலைப்பாகத்தில் 5 விரல்களும் பதிந்த வடு உள்ளது. முனிவர் தொட்டு அமுக்கியதால் உண்டான தலைவலி நீங்கவே இன்றும் சிவலிங்கத்திற்கு தைல அபிஷேகம் நடைபெறுகின்றது. இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மகாசந்தனாதி தைலம் கோயில் அலுவலகத்தில் விற்பனை செய்யப்படுகின்றது. இது பல மூலிகைகள், வேர்கள் மற்றும் மருந்துகள் சேர்த்து மருத்துவ முறைப்படி பக்குவமாக காய்ச்சப்படுகின்றது. இது தலைவலி, வயிற்றுவலி, சயரோகம் முதலான கொடிய நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படுகின்றது. மாணிக்கவாசகர் 3ஆம் நூற்றாண்டு காலத்தவர் என்பதால் இத்தலம் அதற்கும் முந்தையதாகும். தேவாரம் பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் 6ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் இருந்துள்ளது என்பது சான்றாகும். இத்திருக்கோயிலில் மொத்தம் 89 கல்வெட்டுகள் உள்ளன. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட குற்றாலத்துக்கு அடுத்த விடுமுறைக்கு நீங்க குடும்பத்தோட வந்து பாருங்க. குற்றால அருவியில குளிச்சிட்டு ஜாலியா போங்க. அவ்வளோதான், வீடியோவும் முடிய போது. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்லுங்க, குத்தால அருவியில குளிச்சது போல இருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.